வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஏவம் பிரவர்த்திதம் சக்ரம் நானுவர்த்தயதீஹ யஹ அகாயுரிந்திரியா ராமஹ மோகம் பார்த்த ச ஜீவதி. யஹ ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் இஹ ந அனுவர்த்தயதி. எவன் ஒருவன் இவ்வாறு ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம்னா இந்த சக்கரம் தர்ம சக்கரம் இப்படி சுற்றின்னு இருக்கு. அஹ பூதானி அன்னம் பர்ஜன்யா யஜ்ஞம் கர்ம பிரம்ம அக்ஷரம், இப்படி இந்த சக்கரம் சுற்றின்னு இருக்கு. இதான் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்கிறார். இப்படி இந்த சக்கரம் சுற்றின்னு இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேலை பண்ணணும். யார் இதை ஃபாலோ பண்ணலையோ அதான் சொல்கிறார். யஹ ந அனுவர்த்தயதி, எவன் இந்த தர்ம சக்கரத்தை பின்பற்றுவதில்லையோ அவன் என்னாகிறான்னா, அவனை திட்டுறார் கிருஷ்ணர். அவன் இந்த சமூகத்துக்கு வீணான ஆள், பயனில்லாதவன் அப்படின்னு நிந்தனை பண்ணுறார். சஹா மோகம் ஜீவதி. மோகம்னா என்ன? வீணாக வாழ்கிறான். என்னது? பூமிக்கு பாரம் சோத்துக்கு கேடுன்னா. சோத்துக்கு கேடு பூமிக்கு பாரம்மா. அதனால் இவனால் என்ன பிரயோஜனம்? யூஸ்லெஸ் ஃபெலோ இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஆகையினால் இதை ஃபாலோ பண்ணணுங்கிறார். அஹம் சஹ ஹே பார்த்த சஹா மோகம் ஜீவதி, அவன் வீணாக வாழ்கிறான், பயனில்லாத. ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் இப்படி இருந்தான்னா என்ன பண்ணுறது? ஒன்றுமே செய்கிறதில்லை, ஒரு பொறுப்பும் இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வருத்தம் இருக்கும். அது மாதிரி தான் சமூகத்தில் இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? ஆக அவர்கள் வீணாக வாழ்கிறார்கள். மோகம் ஜீவதி. இன்னொன்று சொல்கிறார் அகாயுஹு. அகாயுஹுன்னு சொன்னால் அகாயுஹு அகம் பாபம் ஆயுஹு ஜீவனம் பாப ஜீவனஹான்னு சொல்கிறார். அவன் வாழ்க்கையே பாப வாழ்க்கைங்கிறார். பாப ஜீவனஹா. நம்ம வேதத்தில் பிரார்த்தனை இருக்குது. வியசேம தேவஹி தன்யதாயுஹு. இறைவன் கொடுத்திருக்கிற வாழ்க்கை காலத்தை நாம் நன்றாக பயன்படுத்துவோமாக. தேவஹிதம் எது ஆயுஹு தேவஹிதம் வியசேம. நமக்கு பகவான் கொடுத்திருக்கிற ஆயுள் காலத்தை கொண்டு சமூகத்துக்கு நன்மை செய்வோமாக. தேவஹிதம் தேவஹிதம் வியசேம. எது ஆயுஹு தேவஹிதம் வியசேம. இன்னொரு அர்த்தம் இருக்குது. இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலத்தை இறை வாழ்க்கைக்கே பயன்படுத்துவோமாக அப்படின்னு இருக்கு. ஆகையினால இவன் வேடிக்கை என பாரதியார் பாடுற மாதிரி, சில வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. சும்மா அங்கங்கே கதை பேசுகிறது. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் மனம் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவ மிகுதி கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அப்படிலாம் வீணாக போகிறதுக்கு நான் வாழ வரல. ஆக அகாயுஹு பாப ஜீவனகாங்கிறார் சங்கராச்சாரியர். பாப வாழ்க்கை வாழ்பவன். இந்திரியா ராமஹா. வீட்டில் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாமல் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு போயிடுவான். ஃப்ரிட்ஜில் ஏதாவது பண்ணி வச்சுருந்தா தூக்கி சாப்பிட்டு போயிடுவான். அங்கேருந்து போய் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடுத்து எல்லாமே சேர்ந்து வீட்டில் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போய் எல்லாம் பண்ணுறாங்களே சில வீட்டில். சென்னையிலே பார்க்குறேன். சில பணக்கார வீட்டு பையன் எல்லாம் எங்கேயோ பணத்தை எடுத்துகிட்டு போய் எங்கேயோ கஞ்சா சாப்பிட்டு எங்கேயோ மூலையை உட்காந்துருக்கும். பாவம், அவங்க அப்பா அம்மா எங்கேயோ இருப்பாங்க. அப்புறம் கடைசியில் இதுக்கு ஜோசியம் பார்க்கவும் உரை சுற்றவும் கோயிலுக்கு போகும். இவனை சரி பண்ணுறதுக்குள்ளே மற்றவங்க ஜென்மா முடிஞ்சு போயிடும். இதுதான் ஆரம்பத்திலேயே சரியாக கொண்டு போனோம். அப்புறம் போயிட்டு இதெல்லாம் பண்ணுறது எல்லாம் பணம்னு பேயாக அலையிறதுனால வர்ற ப்ராப்ளம். பணம் வேண்டான்னு நான் சொல்லலை. பணத்தோட கல்ச்சரை ஏன் மெயின்டைன் பண்ண முடியல நம்மளால்? சொல்லப்போனால் கல்ச்சரை மெயின்டைன் பண்ணால் பணம் இன்னும் நன்னா வருமே, அதை நல்லாவே பயன்படுத்தலாமே. ஏன் இப்படி ராங்காக திங்க் பண்ணணும்? அதையே ஃபோக்கஸ் பண்ணினா மாறிடும், கெட்டு போயிடும். பேலன்ஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போக தெரியணும் வாழ்க்கை.
பணம் வேண்டான்னு யார் சொல்ல போகிறா? பணத்தை வச்சு தான் நிறைய காரியம் பண்ணுறோம். ஆனால் அந்த பணம் எதுக்குங்கிறது தான் முக்கியம். அந்த ஞானம் இல்லாமல் பண்ணுறதுனால என்ன ஆகிடுறது? பணத்தையும் அனுபவிக்க முடியாது சந்தோஷமாக. கல்ச்சர் இல்லைன்னா பணத்தை அனுபவிக்க முடியாது. அதனால் ரெண்டையும் அழகாக பேலன்ஸ் பண்ண தெரியணும். இந்திரியா ராமஹா, இந்திரிய ஆராமஹான்னு அர்த்தம். இவன் எப்போ பார்த்தாலும் சென்ஸ் ப்ரெஷர் தான். எதையாட்டி பார்த்துக்கிட்டே இருப்பான், இல்லாட்டி பாட்டு கேட்டுகிட்டே இருப்பான், இல்லாட்டி எதாவது வாசனையை தடவி தடவி மோந்து பார்த்துட்டுருப்பான், இல்லாட்டி நல்ல ஃபுட்டு சாப்பிட்டுருப்பான், இல்லாட்டி வேறு ஏதாவது பண்ணிட்டுருப்பான். அவனுக்கு இதுலெல்லாம் உட்காந்து ஜபம் பண்ணுறதோ, கீதை பாராயணம் பண்ணுறது, திருக்குறளை படிக்கிறது, நல்ல எண்ணங்களை வளர்க்கிறது, இதெல்லாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. இதுனா நல்ல எண்ணங்கள்லாம் வளருமே, நல்ல எண்ணங்கள்லாம் வளர்ந்தால் வாழ்க்கையே மாறுமே, அதில் இருக்கிற ஆனந்தம் வேறையாச்சே, அது அவனுக்கு தோணவே தோணாது. இந்திரிய ஆராமஹா பாப ஜீவனஹா நிந்த பண்ணுறார் கிருஷ்ணர். யார் இந்த தர்ம சக்கரத்தை ஃபாலோ பண்ணலையோ அவன் பாப வாழ்க்கை வாழ்கிறான். அவன் புலனின்பங்களையே திருப்திப்படுத்துகின்றவனாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை சமூகத்துக்கு பயனற்றது. மோகம் ச ஜீவதி அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறார் கிருஷ்ணர். இந்த கர்மயோக டாபிக் ஒரு மாதிரி முடிகிறது. இப்போது சங்கராச்சாரியருக்கு அப்புறம் நிறைய கமெண்ட்ரியெல்லாம் எழுதியிருக்கார். நான் அதெல்லாம் இப்போ சொல்லலை. இப்போ நம்ம கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் கேட்டான், நீ ஞானத்தை தான் வசத்தி பேசுகிற, ஆனால் என்ன கர்மம் பண்ண சொல்கிற, ஏதாவது தெளிவாக ஒன்று சொல்லு அப்படின்னு சொன்னான். கிருஷ்ணர் உடனே பாடத்தை முறையாக ஆரம்பிச்சிட்டார். உலகத்தில் 2 விதமான நிஷ்டை இருக்கப்பா, சாங்கிய நிஷ்டா, யோக நிஷ்டான்னு 2 இருக்குது. கர்மயோக நிஷ்டா, யோக நிஷ்டா, சாங்கிய நிஷ்டாங்கிறது ஞான யோக நிஷ்டை. 2 நிஷ்டை இருக்குது, அதை நம்ம படிச்சுட்டோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் கர்மயோக டாப்பிக்கே ஆரம்பிச்சுட்டார். கர்மயோகேன யோகினாமுக்கு தான் எக்ஸ்ப்ளனேஷன் இது வரைக்கும். இப்போ ஆரம்பித்தது 3வது ஸ்லோகத்தில் இருந்து இந்த 16வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லப்பட்ட விளக்கம் எதுக்குன்னு கேட்டால், கர்மயோகேன யோகினாம் அந்த லைனுக்கு மாத்திரம் அர்த்தம் சொல்லியிருக்கார். இந்த கர்மயோகேன யோகினாம் எங்கே இருக்குது? 3வது ஸ்லோகத்தில் கடைசி பாதத்தில் இருக்குது. ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் அங்கே இருக்குது. அப்போ இந்த கர்மயோகேன யோகினாம்னு சொன்னதுக்கு விளக்கம் சொல்லியாச்சு. என்ன சொன்னார்? கர்மத்தை பண்ணாமல் மோட்சத்தை அடைய முடியாது, கர்மத்தை பண்ணினாலும் பக்குவம் இல்லாமல் சந்நியாசம் பண்ணினாலும் மோட்சத்தை அடைய முடியாது, கர்மம் பண்ணாமல் யாராலையும் இருக்க முடியாது. அது மாத்திரம் இல்லை, கர்மத்தை பண்ணாமல் இருந்தால் மனசு கெட்டு போயிடும். ஆகவே கர்மத்தை யோகமாக பண்ணணும். கர்மத்தை பண்ணினா கர்ம பந்தம் வந்துடும், கர்மத்தை விட்டால் மனசு கெட்டு போயிடும். கர்மத்தை யோகமாக பண்ணினா ஞானத்துக்கு யோக்கியத்தை வரும், தகுதி வரும். ஆகையினால நீ என்ன பண்ணணும்? உன் உடம்பை காப்பாற்ற அதெல்லாம் கொஞ்சம் சொன்னார். உன்னுடைய கடமையை செஞ்சே ஆகணும். அது கடவுளுடைய கட்டளை, சாஸ்திரத்தின் மூலமாக கடவுள் செய்திருக்கிற கட்டளை, சமூகத்தின் தேவை என்று உணர்ந்து நீ உன் கடமையை செய்யணும். அதை கடவுள் வழிபாடாக செய்யணும். அப்படித்தான் பிரம்மாஜி சொன்னார். படைக்கிற போதே அப்படித்தான் சொல்லியிருக்கார். ஆக இந்த படைப்பில் எல்லாரும் பொறுப்பாக வேலை செஞ்சு அவங்கவுங்க சந்தோஷமாக இருக்கணும். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த செயலை நாம் ஒழுங்காக செய்யத்தான் வேண்டும். மனம் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டுமானால், இந்த உடம்பு வாழ்க்கையை நடத்த வேண்டுமானால், நாம் உயர்ந்த மோட்சத்தை பெற வேண்டுமானால், இந்த உடம்பில் சக்தி இருக்கும் பொழுதே சமூகத்திற்கு முடிந்த செயல்களை நன்றாக செய்தே விட வேண்டும். அதுதான் சொல்லப்பட்டது. அதனால் நமக்கு மன தூய்மை கிடைக்கும், சமூகத்தினுடைய தர்மத்தை காப்பாற்றிய புண்ணியம் கிடைக்கும். இதுக்கு நேரம் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக படித்தோமே ஸ்லோகம், இதுக்கு மாறாக எவன் இங்கே நெகட்டிவாக போட்டிருக்கார். எவன் ஃபாலோ பண்ணலையோ அவன் பாப்ப ஜீவி, அவன் இந்திரியா ராமஹா, அவன் வீணாக வாழ்கிறான்னார். நீங்கள் பாசிட்டிவாக போட்டு பாருங்க. எவன் ஒருவன் இதை கடைப்பிடிக்கிறானோ அவன் புண்ணியாத்மா. அவன் என்னன்னா, அவன் மனசில் இந்த செயலால் வரும் இன்பத்தை அனுபவிக்கிறான். புலன் இன்பத்தை அவன் விரும்புவதில்லை. புலனின்பத்திற்கு மேலாக அறிவுபூர்வமாக நல்ல எண்ணத்தோடு பண்ணும் செயலின் இன்பத்தை நுகருகிறான். புலனின்பத்தை காட்டிலும் உயர்ந்தது அந்த இன்பம்.
அந்த இன்பத்தை அவன் அனுபவிக்கிறான். அனிந்திரியாராமகான்னு போட்டுக்க வேண்டிதான். என்ன சொல்கிறது? யோகானந்தா, கர்மயோகானந்தா, நிஷ்காம தர்மானுஷ்டானந்தா, அதை அனுபவிக்கிறான். அவனால் சமூகத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இவன் வீணுன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் போட்டுக்கணும் நம்ம? அவன் சமூகத்துக்கு மிகவும் பயனுள்ளவன். இவர்களை போன்றவர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். டிஷ்யூ கல்ச்சரில் நல்லதெல்லாம் காப்பாற்றுறியே, அது மாதிரி இவங்களையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி எண்ணங்களும் செயல்களும் உடையவர்கள் சமூகத்திற்கு நிறைய தேவை. அத்தகைய எண்ணங்கள் உடையவர்கள் வேண்டும். அவர்களால் சமூகத்திற்கு மாபெரும் பயன் இருக்கிறது. இதை பாசிட்டிவாக போட்டுங்க, அப்போ தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல். அப்போ கிருஷ்ணர் எச்சரிக்கை பண்ணுறார், நீ இந்த குரூப்பில் சேரக்கூடாது, பாப ஜீவியாக இருக்கக்கூடாது, இந்திரியா ராமனாக இருக்கக்கூடாது, நீ இந்த சமூகத்துக்கு வீணாக வாழ்ந்துட்டு போகக்கூடாது. மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்னதுன்னா சக்தியை கொடு. நல்லதோர் வீணை செய்தே நலங்க சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. இதுதான் தாரக மந்திரம். மாநிலம் பயனுற வாழ்வதற்கே வல்லமை தாராயோ. அந்த மாதிரி மாற்றிக்கணும். இது கர்மயோகேன யோகினாம். அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, நான் 4 சொல்லிவிட்டேன். நியத பாவனா, யஜ்ஞ பாவனா, யோக பாவனா அண்ட் தர்ம பாவனா. சமூகத்தினுடைய நான் தர்மி, என்னுடைய செயல்கள் அறத்தை கடைப்பிடிக்கின்றவன் நான், அப்படிங்கிற உணர்ச்சியோடு செயல் புரியணும். தொண்டன் வழிபாடு செய்கின்றவன், மனத்தை தூய்மைப்படுத்த விரும்புகின்றவன், சமூகத்தில் பொறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்த விரும்புகின்றவன். இந்த எண்ணத்தோடு பண்ணணும். நான் செயல் புரிகின்ற என்னை நான் எவ்வாறு கருதி கொள்ள வேண்டும், செயலை எவ்வாறு கருதி கொள்ள வேண்டும், செயலின் விளைவை பற்றி சிந்தனையே வேண்டாம். செயலின் விளைவு நல்லாகத்தான் இருக்கும், வீண் போகாது. அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம், இன்னும் சொல்கிறேன். செயலின் விளைவு வரும்போது எப்படி எடுத்துக்கிறதுனா, நம்ம லௌகிக பலன்தான் விரும்பலையே, ஆனால் லௌகிக பலன் பை ப்ராடக்ட். இப்படியெல்லாம் ஒழுங்காக வாழ்ந்தால் உலகியல் பயன்கள் குறையுமா? கொஞ்சமாவது யோசித்து பார்த்தா புரியாது. சமூகத்துக்கு என்ன கெடுதல் வரும்? அட்லீஸ்ட் சுரண்டாமல் இருக்கிறதே பெரிய நன்மையாச்சே. சுரண்டி எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு போகிறதுக்கு பதிலாக சுரண்டாமையே விட்டுட்டு போனால் எல்லாரும் அனுபவிச்சுட்டு போகிறான். மனசு வரணும், அந்த விஷாலமான மனசு வரணும், பரந்த மனம் வேண்டும். மக்களுக்கு குறுகிய மனம் இருந்தால் உருப்படாது. பரந்த மனம் இருக்கிறதுனால எல்லாருக்கும் நன்மை. அப்படி அதனால் சரி, பரந்த மனம் இருக்கிறதுனால நம்ம உனக்கு பிழைக்க தெரியாதுன்னு சொன்னால் அப்படி இருந்துட்டு போட்டும்ப்பா, பரவாயில்ல. நீ பிழைக்க தெரிஞ்சு நீ ரொம்ப நாளைக்கு பிழைக்க போகிறவர்கள் இருக்குது. நான் பிழைக்க தெரியாமல் நான் ரொம்ப நாளைக்கு பிழைச்சிட போகிறேன்னா? நீ பிழைக்க தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு பிழைக்க போகிறியா? நான் பிழைக்க தெரியாமல் நானும் ரொம்ப நாளைக்கு பிழைக்க போகிறேனா? இப்போ நீங்கள் பிழைக்க தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு உன்னால் பிழைக்க முடியாதுன்னா, பிழைக்க தெரியாமல் ரொம்ப நாளைக்கு பிழைக்க முடியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதான், போயிட்டு வானோட வேண்டியதான். உண்மையான அறிவுள்ளவன், பகுத்தறிவுள்ளவன் அப்படி தான் பேசுவான்.